வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, இந்த இனிய நாளில் எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தின் ஆசையுடனும் நவகோள்களின் ஆசையுடன் மாதா பிதா குரு தெய்வ அருளால் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்களுடன் இன்றைய பதிவை இன்று பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தில் ஜனித்த அனைத்து ஜீவராசிகளிலும் அதிகம் பாதிக்கப்படுவது எது என சிறிய ஆய்வில் இந்த மாய பிரபஞ்சத்தில் சிக்குவது என்று எடுத்துக்கொண்டால் அவரவர்களுடைய கர்மா வினைப்பயனின் காரணமாக பல ஜீவராசிகள் சிக்குகின்றன. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இன்றைய கண்ணுக்கு தெரியாத பல வலைகளில் அதாவது உணவிற்காக சில வலைகளை விரிக்கத்தான் செய்கின்றன. இதில் ஜோதிடத்தில் என எடுத்துக்கொண்டால் என்றால் ஜோதிடத்திலும் வலை விரிப்பவர்கள் அதிகம் என கூறத்தான் வேண்டும். எனவே இந்த வகையில் ஒரு உணவிற்காக அல்லது தொழில் தேடுதலுக்காக அல்லது அவரவருடைய கர்மாவின் பிரகாரம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்க அவரவர்களுடைய போட்டிமிக்க உலகம் இந்த உலகம். இதில் அவரவர்களுடைய ஜீவனத்திற்காக அவரவர்களுடைய தொழில் போட்டிகளில் ஜனித்து ஆக வேண்டும் என கட்டாயத்தில் ஜோதிடத்தில் துறையில் அவரவர்களுடைய வலைகளில் விரித்து ஜீவனம் செய்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். எனவே இந்த வகையில் எடுத்துக்கொண்டு ஆய்வுக்கு எனது எண்ணத்தில் அல்லது எனது பிரபஞ்சத்தின் எனது ஆய்வில் எமக்கு கிடைத்த சில தகவல்களின் அடிப்படையில் எனது முடிவுகள் ஆகும். இதில் யாரையும் குறை சொல்லவோ யாரையும் மனதை புண்படுத்தவோ இந்த பதிவு அல்ல. எனவே பிரபஞ்சத்தில் பல மாய வலைகளில் ஒரு எட்டுக்கால் பூச்சியானது தனது உணவிற்காக கண்ணுக்கு தெரியாத வலையை பின்னதான் செய்கின்றன. அதே சமயத்தில் வேடன் தன்னுடைய உணவிற்காக பறவைகளை பிடிப்பதற்காக வலையை விரிக்கத்தான் செய்கிறார்கள். இது இயற்கை. அந்த வகையில் பார்த்தால் நீர் ஆதாயம் அதிகம் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் மீனவர்கள் தங்களுடைய தொழிலுக்காகவும் தங்களுடைய உணவிற்காகவும் தங்களுடைய கர்மாவிற்காகவும் அதிகம் வலைகளை விரித்து அதில் சிக்குவது அதிகம் மீன்களே. மீன ராசி என எனது மனதில் எனது ஆய்வில் எனது கருத்தில் பட்டவை இங்கே நான் குறிப்பிட்டு கூறியாக வேண்டும். 12 ராசி பாவகங்களில் அதிகம் பாதிக்கப்படுவது மீனமே. இதன் இயற்கை காரணம் என நான் எனக்கு அறிவிற்கு எட்டிய வகையில் எனது கருத்தாகும். இந்த வகையில் அதிகம் இங்கே தேடலில் ஜோதிட தேடல்களில் அதிகம் மீனம், அதாவது மீனத்தில்தான் அதிகம் குரு அங்கு நவகோள்களில் அதிகம் நல்லவன், ரொம்ப நல்லவன் என்று அவர் தீமையை நினைக்க மாட்டார், தீமையை செய்ய மாட்டார். எனவே அதே இடத்தில் மீனத்தில் சுக்கிரனாகப்பட்டவர் உச்சமடைகிறார். இதற்கு காரணம் சுக்கிரனை பற்றி அனைவரும் ஜோதிடம் ஓரளவு தெரிந்தவர்கள் அறிந்ததே. எனவே மீனம் எங்கே சிக்குகிறது, எந்த வலைகளில் சிக்குகிறது என அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் இந்த மீனம் படு தோல்விகளுக்கும் தடங்கல்களுக்கும் அதிக காரணமாக இருப்பவை இந்த சுக்கிரனே ஆகும். சுக்கிரனே எனது தீர்ப்பில் அதிகம் மீனம் பாதிக்கப்படுவது இந்த சுக்கிரன் நாள் என்பது எனது தீர்க்கமான ஆய்வு முடிவுகள் ஆகும். அந்த வகையில் மீன ராசியினர் அல்லது மீன லக்னத்தில் ஜனித்தவர்கள் அவரவர்களை காப்பாற்றி கொள்ளவும் மற்ற ராசிகளை விட அதிக பாதிப்புக்கு உள்ளாகுவதும் இவையே என எனது தாழ்மையான கருத்தாகும். இது எவ்வளவு தூரம் உண்மை என்பது அவரவர்களுடைய கருத்துக்களில் மூலமாக தான் தெரிய வேண்டும். எனது அனுபவங்கள் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறவும் யாம் பெற்ற துயரங்கள் வையகம் பெறக்கூடாது என்பதற்காகவும் வழிகாட்டல்கள் கிடைக்காமலும் வழிகாட்டல்கள் அப்படி நடக்காமலும் வழிகாட்டல்கள் இல்லாதவர்களும் குருவே சரியாக வழிகாட்ட மாட்டார் என ஒரு சில தகவல்களை நான் அறிந்தேன். எனவே குரு சிறப்பான ஒரு
இந்நிலையிலும் சில சமயங்களில் குருவே சரியான வழிகாட்டல்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்பது எனது ஆழ்ந்த அனுதாப மற்றும் ஆழ்ந்த அறிவில் பட்டவை ஆகும். எனவே குருவை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை. எனவே இந்த ஒரு சிஷ்யர்கள் குரு பரம்பரையில் சிஷ்யர்கள் சரியான வழிகாட்டல்கள் கிடைக்காததற்கு பல காரணங்கள் உள்ளன. அந்த வகையில் இந்த அதிகம் பாதிப்பு, அதிகம் வலைகளில் சிக்கக்கூடியது மீனமே 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 என எமது ஆய்வில் அல்லது எனது ஒரு கருத்தில் எமக்கு பட்டவை. இன்றைய கோடான கோடி இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களை காப்பது என்ற வகையில் இந்த ஒரு பதிவினை இங்கு நான் இட்டுள்ளேன் என கூறினால் மிகையாகாது. என அதிகம் பாதிக்கப்படுவது இவையே. நன்றி, வணக்கம். தொடரும்.